ஆண்களுக்கு அல்லாஹ் பொதுவாக இந்த வழிகாட்டலை வழங்கியிருக்கின்றான். வ ஆஷிரு ஹுன்ன பில் மஅரூஃப், அதாவது பெண்களுக்கு இந்த அந்தஸ்து இருக்கின்றது, எனவே நீங்கள் அவர்களுக்கு மதிப்பளியுங்கள், மேலும் தேவையில்லாமல் அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த பெண்ணின் காரணமாகத்தான் உங்களுடைய சந்ததி தொடர்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அனைத்து நிலைமைகளை பற்றி தெரிவதில்லை. சில மக்கள் நினைக்கின்றார்கள், அவர்கள் சில விஷயங்களில் வரம்பு மீறிவிட்டாலும் அது ஆகுமானது நினைத்து விடுகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லி அதை ஆகுமானது என்று சொல்கிறார்கள் என்றால், பெண் இந்த தவறை செய்திருக்கின்றாள், எனவே இந்த வகையில் அவர்கள் குற்றவாளிகளாகி விடுகின்றார்கள் என்றால் தேவையில்லாமல் அவர்கள் பழி சுமத்துகின்றார்கள். அல்லாஹ் எந்த அளவு கூறியிருக்கிறான் என்றால், நீங்கள் நினைக்கின்றீர்கள் நீங்கள் சரியாக இருப்பதாக, சில விவகாரங்களில் பெண்களை தவறானவர் என்று கருதுகின்றீர்கள், அதற்காக அந்த காரணத்தினால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது, அவர்களை விட்டு பிரிவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹு என்ன கூறுகிறான் என்றால், உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லாஹ் அதில் நன்மை வைத்திருக்கலாம். எனவே சின்ன சின்ன விஷயங்களில் பெண்களுடைய உணர்வுகளோடு விளையாடுவதற்கு நீங்கள் சாக்கு தேடாதீர்கள், அவர்களுக்கு இன்னல் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ஏனென்றால் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ ஒருவேளை அல்லாஹுக்கு பிடிக்கலாம். எனவே சிறந்தது என்னவென்றால், பெண்களிடம் ஏதாவது சிறிய தவறை பார்த்தாலும் அவர்களுக்கு பொறுமையாக புரிய வையுங்கள். பிறகு அந்த விவகாரத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள்.